அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், யார் கரங்களில் நீ இருக்கிறாய். அது ரொம்ப முக்கியம் சகோதரனே, சகோதரி. இயேசுவின் கரங்களில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மாறாக இயேசுவை அல்லாமல் வேறு கரங்களில் போய் விடுவீர்களே ஆனால் இன்று நீங்கள் நல்லா இருக்கலாம், நாளை என்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்கும், நித்தமும் வேதனை பட வேண்டியது இருக்கும். நீங்கள் இன்று படுகிற வேதனை நாளை இருக்க போகிற சாதனைக்கு பெரிய உந்துதலாக இருக்கும். வாழ விடு, இல்லைன்னா வழியை விடுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டே இருக்கலாம். அதுதான் இயேசுவின் வழி. ஜேம்ஸ் என்ற ஒரு வாலிபன், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அந்த வாலிபன் முதலமைச்சர் கண்ணுக்கு படுகிறான். இவனுடைய நடை, உடை, பாவனைகள், உழைப்பை பார்த்து நேர்மையாக இருக்கிறானே என்று அந்த ஜேம்ஸ்க்கு முதலமைச்சர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ என்னோடு வா, உன்னை என் தனி செயலாளராக வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் நிறைய டெஸ்ட் பண்ணுறார். பணத்தை நிறைய கொடுத்து இவன் எடுக்கிறானா, நகைகளை கொடுத்து எடுக்கிறானா, சொத்துக்களை கொடுத்து சரியாக ஹேண்டில் பண்ணுறானா, திருடுறானான்னு பார்த்துட்டார். அந்த கஷ்டத்திலும் அவன் அந்த முதலமைச்சருக்கு உண்மையாக இருந்தான். கடைசியில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவனையே தன்னுடைய பினாமியாய் ஆக்கி கொண்டார். பினாமி என்றால் அவர் சம்பாதிக்கின்ற எல்லா பணத்தையும் அவனுடைய பெயர், அவன் மனைவியின் பெயர், அவன் பிள்ளைகளின் பெயரில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறார். அவன் பேரில் நிறைய கம்பெனிகள் துவக்கப்படுகிறது. அந்த கம்பெனிகளுக்கு அவன் முதலாளி ஆகிறான். அவன் வருமான வரித்துறையிலே கணக்குகளை தாக்கல் செய்கின்றான். நேர்மையாக இருக்கிறான். அவர் எப்பெல்லாம் கேட்குறாரோ அப்போ எல்லாம் சம்பாதிச்ச பணத்தில் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வெளிநாடுகளுக்கு சென்று எங்கெல்லாம் அவர் வைப்பு நிதியில் வைக்க சொல்கிறாரோ அங்கெல்லாம் வைப்பு நிதியில் சரியாக அவர் பேரிலே சுஸ் வங்கியிலே வைப்பு நிதியில் பணத்தை வைக்கின்றார். இப்படியாக அவர் உண்மையாக இருந்த காலங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த முதலமைச்சர் அவனுக்கு என்று ஒரு பெரிய பங்களாவை வாங்கிக்க சொல்கிறார். அவனுக்கு, உனக்கு என்று வாங்கிக்கோ, உனக்கு என்று ஒரு பெரிய காரை வாங்கிக்கோ, உன் பிள்ளைகளுக்கு என்று வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் அவனுக்கும் பிள்ளைகளுக்குமாக சொத்துக்களை தனிப்பட்ட முறையிலே கொடுக்கிறார். இவையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ஜேம்ஸ் இருக்கிற சர்ச்சில் ஜனங்க பேசுகிறாங்க. அவன் யார் கையில் இருக்கான் தெரியுமா? திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டான், யாருக்கிட்டேயும் பேசுறதில்லை அப்படி என்று சொல்லி புறம் பேசுகிறார்கள். அப்பொழுது அவன் மனதில் நினைக்கிறான், வாழவும் விட மாட்டாங்க, வழியும் விட மாட்டாங்க, இப்படியா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம போகிற வழியில் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே அவன் வாழ்க்கை மாறியது, மனைவியின் வாழ்க்கை மாறியது, அவன் பிள்ளைகளின் வாழ்க்கை மாறியது, தரித்திரம் அவனை விட்டு போயிற்று. அதற்கு அவன் என்ன செய்தான் என்றால், வாய்ப்பு கிடைத்தது, வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான், உண்மையாக உழைத்தான். அவன் உழைப்பிற்கு அவர்கள் அவனுக்கு கொடுத்த அந்த ஊதியம்தான் அந்த பெரிய பங்களா, பெரிய கார், பென்ஸ் கார், பிள்ளைகளுக்கு நிறைய நகைகள், சொத்துக்கள், ஆடை, ஆபரணங்கள் என்று அள்ளி கொடுத்தார். ஏன்? அவன் அவருக்கு உண்மையாக இருந்தான். நீங்களும் கூட
ஆண்டவரின் கைகளிலே ஒரு 5 ஆண்டு காலம் உண்மையாக இருந்து பாருங்களேன். ஒரு வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பாக இருக்கும். வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. நம் ஆண்டவரின் கைகளில் இருப்போமே ஆனால் அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே இந்த வசனத்தை பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ ஆண்டவரின் கையில் இருந்தினால் நீ ராஜமுடியாய் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். அந்த ஜேம்ஸ் முதலமைச்சரின் கரத்தில் இருந்து எவ்வாறு எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட சோதனைக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அனுபவிக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்ததோ அதே போன்று உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் இருப்பது ஆண்டவரின் கரங்கள். அந்த கரங்கள் தான் வானத்தையும் பூமியையும் பரலோகத்தையும் நரகத்தையும் உண்டாக்கியது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கிறேன். My hands have made both heaven and earth. என் கரங்கள் பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கிற்று. They and everything are mine. I the Lord have spoken. அவைகள் அனைத்தும் எனக்கே சொந்தம், சொல்கிறது நானே உன் தேவன் என்று ஏசாயா 66:2 தேவன் தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடப்பீங்கன்னா நீங்கள் என் வலது கரத்தில் இருப்பீங்கன்றார். நீங்கள் ஆண்டவரின் பேச்சை கேட்டுதான் பாருங்களேன். வலது கரத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது தெரியுமா? பாருங்க, இந்த சபைகளில் பிஷப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் வலது கரத்தில் ஒரு பெரிய மோதிரம் போடுவாங்க. அந்த மோதிரத்தில் ஒரு கல் இருக்கும். சிலர் அந்த மோதிரத்தை முத்தம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சபைக்கு மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் கொண்டான தகுதி இருப்பதால் தான் ஆண்டவர் அவர்களை மேய்ப்பராய் ஆக்கி இருக்கிறார் என்று அந்த முத்திரை மோதிரத்திற்கு முத்தம் கொடுப்பது வழக்கம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. I am the Lord your God who have hold you in my right hand. நானே உன் தேவன், உன்னை என் வலது கரத்தினால் தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் ஆண்டவரின் கரத்திற்குள்ளாக இருப்பீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி, துன்பமே இல்லாமல் இன்பமாய் இன்புற்று இருப்பீர்கள். ஒரு காலம் இருக்கலாம் நீங்கள் துன்பப்படுகிற காலம், ஒரு காலம் இருக்கலாம் நீங்கள் துக்கப்படுகிற காலம். யோபு துக்கப்பட்டார், துன்பப்பட்டார். தானியேல் துக்கப்பட்டார், துன்பப்பட்டார். யோனா 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றிலே சொல்லனா பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அந்த பாடுகளுக்கு பிறகு அவர் ஆண்டவரின் பேச்சை கேட்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம். அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வலது கரம் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கும் என்று சங்கீதம் 63:8 சொல்கிறது. My soul clings to you, your right hand upholds me. என்னுடைய ஆத்துமா உம்மையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறது, உம்முடைய வலது கரமோ என்னை தாங்குகிறது. நினைத்து பாருங்களேன், ஆண்டவரின் வலது கரத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். ஜோயி, ஆண்டவர் உன்னை வலது கரத்தில் வைத்து தாங்க விரும்புகிறார். நீ ஆண்டவரின் வலது கரத்தை நம்பி ஆண்டவரின் வலது கரத்தை பிடித்து கொண்டிருப்பாயே ஆனால் நீ வல்லமையாயிருப்பார். மெல்வின், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆண்டவரே முழுமையாய் நம்பி, அப்பா நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே, என்னுடைய கரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புவிப்பாயே ஆனால் நீ நல்லா இருப்ப.
உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் ஆயுள் முழுவதும் உங்கள் தலைமயிர் வெண்மையாய் இருக்கும் காலம் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, I will be your God throughout your life until your hair is white with age. நான் உன்னோடே இருப்பேன், நானே உன் தேவன், உன் தலைமுடி வெண்மையாய் வரும் காலம் நரைக்கும் வரை நான் உன்னோடே இருப்பேன். I made you and I will care for you. நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நானே உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரின் கரங்களில் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை அபாரி விதமாய் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரின் கருத்தோடு இருந்து பாருங்களேன். என்று சொன்ன 5 வசனங்களை தயவு செய்து பைபிள் எடுத்து ஒரு விசை எனக்காக வாசித்து பாருங்களேன். அந்த வார்த்தையிலே என்னோடு பேசி ஆண்டவர் உங்களோடு பேச வல்லவராயிருக்கிறார். என்னை ஆண்டவரின் கைகளில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் உங்களையும் ஆண்டவரின் கையில் வைத்து அழகு பார்ப்பார். உங்களுக்கு வரும் துன்பங்கள், உங்களுக்கு வரும் துயரங்கள், உன் தம்பி தங்கச்சியினால், உன் அண்ணன் தாய் தந்தையினால், உன் மாமியார் மாமியாரினால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ கவலையே படாமல் கர்த்தருடைய கரத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டே இரு. அவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருப்பாயே ஆனால் நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.